முருகன் கோயில் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா தமிழர்களுடைய குலதெய்வம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க முருகனை. அந்த கோயிலும் கூட குடவரை கோயில் தான் அது. அந்த மலையே குடஞ்சு கோயிலா தான் அது பண்ணியிருக்காங்க. அந் இன்னும் சொல்லப்போனால் இந்துக்கள் வந்து அந்த மலையே ஒரு புனிதமான மலையாக தான் பார்க்குறாங்க. இத்தனை ஆண்டுகளாகவும் இங்கே வந்து பிரச்சனைகள் கிடையாது. தர்கா இருந்தது. தர்காவில் வழிபாடுகள் நடந்தது. அதை பற்றி அந்த வழிபாட்டுகளுக்கும் எந்த தடையும் இல்லை. கோயில் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே முருக பக்தர்கள் நிறையா பேர் தர்காவுக்கு போயிட்டு போகிறாங்க இன்னமும் கூட. இப்போ சமீபத்தில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. நான் முன்னையே சொன்ன மாதிரி அந்த தர்காவுடைய வாரிசுதாரர்கள் 1, 2 பேர் சில கட்சிக்கு ஆதரவாக சில கட்சிகளுடைய பேச்சுகளை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வழக்கமே இல்லாத வழக்கமாக நான் சேவலை அறுத்து இங்கே பலியிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உண்மைக்கே புறம்பாக இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா இஸ்லாத்தில் இந்த மாதிரி வழக்கங்கள் இல்லை. குர்பானி கொடுக்கறத தவிர்த்து இந்த மாதிரி வழக்கங்கள் ஆடு அறுத்து பலியிடுகிறதோ சேவல் அறுத்து கொடுக்குறதோ அந்த மாதிரி பலியிடக்கூடிய நிகழ்வுகளே இல்லை பெரும்பாலும். ஒரு குடும்பமாக உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு அவங்களோட அன்பை பகிர்ந்து பரிமாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அதற்கான தனிப்பட்ட இடமும் திருப்பரங்குன்றத்துலேயே ஒரு பகுதியில் இருக்குது. அங்கே வந்து இந்து மக்களும் எல்லாருமே அங்கே நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றத காலங்காலமாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து இவங்க வந்து இன்னைக்கு அரசியல் செய்கிறதுக்காகவும் மக்களுடைய ஒற்றுமையை கெடுக்கிறதுக்காகவும் இன்றைக்கி இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எஸ்டிபி அமைப்புகளும் சரி, தௌஹீத் ஜமாத்துகளும் சரி, இந்த மாதிரி அமைப்புகள் செய்யுது. இதை வந்து திமுக அரசு வேடிக்கை பார்க்குது. ஏன்னா இன்றைக்கி திமுக இருக்கிற நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலைமை தமிழகத்தில். எங்கே மக்கள் நம்ம மேலே திரும்பிடுவாங்களோ அப்படின்றதுக்காக மக்களை வந்து எவ்வளோ ஒற்றுமையை பிரித்து அவங்கள சிதறடித்து அவங்களோட கவனத்தை திமுக அரசு மேலே வரவிடாமல் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க.